பெண்களான நம்ம வீட்லயோ ஆபீஸ்லயோ இல்ல ஒரு பொது இடத்துலயோ யாராச்சும் நம்ம கிட்ட வந்து நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா சிரிச்ச முகத்தோட எனக்கு என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோமே, அது உண்மையா? நிஜத்துல நீங்க உடல் அளவிலையும் மனசளவிலையும் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போது, உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது, உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தின பலவிதமான பதட்டங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் போது, உங்க உறவுகளோட உங்களுக்கு சுமூகமான ஒரு சிச்சுவேஷன் இல்லாம இருக்கும் போதுன்னு இந்த மாதிரி பல சமயங்கள்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது பொய்யான ஒரு வார்த்தை மட்டும்தான் இல்லைங்களா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பொய்யா நடிக்கிறத நிறுத்துங்க. ஒரு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்டயோ ஆண்கள் கிட்டயோ சில சமயம் குழந்தைங்க கிட்ட கூட நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள காயப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக யோசிச்சு பேசுறோம் இல்லைங்களா? ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெண் அப்படின்னு வரும்போது மட்டும் அவ எதையும் பெருசா கண்டுக்க மாட்டா அப்படின்னு ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த குடும்பத்தோட அமைதியை பாதுகாக்கிற பொறுப்பும் அந்த பொண்ணு கையில தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கங்க. அந்த ரோல ஒவ்வொரு பொண்ணும் சுலபமா பண்ணலைங்க. அதுக்கு அவங்க கொடுக்கிற விலை அவங்களுடைய சொந்த மன அமைதி. அடுத்த தடவை உங்களை யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க கிட்ட பொய்யா நடிக்காம அப்ப அந்த நிமிஷம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத உண்மையா அவங்க கிட்ட சொல்லுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எப்பயும் எந்த நேரத்திலயும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்க பெண்கள் ஒன்னும் ரோபோட் கிடையாதுங்க. நம்மளும் மனுஷங்க தான்.